வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்ச ரவா லட்டு தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் 2 கப்பு ரவா எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1.5 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 3/4 கப்புங்கிற ரேஷியோவில் 1.5 கப்பு சர்க்கரை, அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ தேங்காவை அதே நெய்யில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை கண்டிப்பாக வறுத்து தான் போடணும். அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. வறுக்காமல் போட்டால் சீக்கிரம் கெட்டு போயிடும். ரவா லட்டு செஞ்சு வச்சா ஒரு 10 நாளைக்காவது இருக்கணுங்க. அந்த மாதிரி ஈரப்பதமே இல்லாமல் நம்ம செஞ்சு வைக்கணும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வெறும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்காமல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் எடுத்து வச்ச சர்க்கரையில் கூட கொஞ்சம் எடுத்துட்டேன். ஒரு 1/4 கப்பை விட குறைவான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு மீடியம் ஸ்வீட்னஸோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அந்த சூட்லேயே சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலில் கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் சேர்த்தாதாங்க அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி நம்ம ரவையோட சேர்ந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பால் சேர்க்கறதுனாலே கெட்டு போயிருமோன்னு நினச்சிடாதீங்க. 10 நாள் ஆனாலும் கெடாது. வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபடட்டும். இப்போ நம்ம மீதி பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா கரண்டியில் இருக்கிற ரவை சர்க்கரை எல்லாத்தையும் வலித்து போட்டுடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்குது, உருண்டை பிடிக்க வராது. இப்போ நல்லா ஆறட்டும். ஆறினோன்னு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும். கை எந்த அளவுக்கு பொறுக்குமோ அந்த அளவுக்கு சூடு ஆறினோன்னே நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே உருண்டை பிடிக்க வருது பார்த்திங்களா? அவ்வளோதான். இப்போ ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளவுதான், சூப்பரான ரவா லட்டு தயார். உங்களுக்கு செய்யும்போது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.